கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேலும் 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களிலே 1/3 பங்கும், அவற்றின் 1/3 பங்கும் இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு இருளடை பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியாயிற்று. பூமியிலே சூரிய, சந்திரன், பகலின் வெளிச்சம், இரவின் வெளிச்சம் எல்லாவற்றிலும் 1/3 பங்கு வெளிச்சமானது தடைபட்டு போயிற்று என்பதாக இந்த 8வது வசனத்திலே 4ஆம் தூதன் எக்காலத்தை ஊதின பொழுது நடைபெற்ற சம்பவங்கள். மேலும் பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்ல கேட்டேன். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது 6, 7 மீதம் இருக்கின்ற 3 தூதர்கள் எக்காலங்களை பிடித்துக் கொண்டு அவர்கள் ஊதுகின்ற பொழுது மகா பெரிய அழிவு இந்த பூமியிலே உண்டாக போகிறது. ஆகவே ஒரு தூதன் முன்பதாக வந்து எச்சரிக்கை செய்கிறார் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பொழுது 5ஆம் தூதன் எக்காலத்தை ஊதுகின்ற பொழுது வானத்தில் இருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாளம் சத்துருவுக்கென்று, பிசாசானவனுக்கென்று படைக்கப்பட்ட அந்த பாதாள குழியின் திறவுகோல் அந்த தூதனுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெரும் சூளையின் புகையை கூட அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. பூமியும் சூரியனும் அந்தகாரம் அடைகின்ற அளவுக்கு அந்த சூளையிலிருந்து வருகின்ற புகையினால் அது அந்தகாரப்பட்டது. மேலும் 3வது வசனத்திலே தொடர்ந்து நாம் அந்த 9வது அதிகாரத்தை வாசித்துக் கொண்டே வருகின்ற பொழுது அந்த புகையில் இருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தன. அந்த குழிக்குள்ளாய் காணப்படுகின்ற வெட்டுக்கிளிகள், பாதாள குழியில் இருந்து அந்த வெட்டுக்கிளிகள் வந்தன. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைகளுக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. தேள்களின் வல்லமைகளுக்கு ஒப்பான வல்லமை அந்த வெட்டுக்கிளிகளுக்கு